வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது நம்ம தொப்புள் கொடி உறவான நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் நாடான இலங்கையை பற்றி சிறிய பதிவாக மட்டும் பார்க்குறோம். இலங்கையின் தேசிய மரம் வந்து நாகா என்ற மரம். இந்த மரம் வந்து மிக மிக மெதுவாக வளர்கிற மரம். இந்த மரம் புன்னை மர குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மரத்தில் விதையிலிருந்து எண்ணெய் வந்து எடுக்கலாம். இது வந்து கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்காக இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. இந்த மரம் மிக மிக மெதுவாக வளர்றது, அதாவது சேம் கருங்காலி மாதிரி மிக மிக மெதுவாக வளர்றது. இந்த மரம் 100 அடி உயரம் வளரும். இந்த மரத்தோட ஃபோட்டோ பூ தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்து அந்த ஊரோட இருக்கையிலே மிகப்பெரிய மரம் வந்து போப்பப் ட்ரீ வந்து அந்த மரம் வந்து இப்போ ஏற்கனவே பார்த்துருந்தோம். விவசாய முறைகளை பற்றி பார்க்க வருவோம். அங்கே வந்து அரிசி உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுல பாதி அளவு வந்து அங்கே இலங்கையில் வந்து உற்பத்தி பண்ணுற அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 57வது இடத்துல வந்து இருக்காங்க. அரிசி உற்பத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 57வது இடம். அதற்கடுத்து வெற்றிலை உற்பத்தி பண்ணுறதுல, வெற்றிலை உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக, தமிழ்நாட்டை காட்டிலும் சிறிது குறைவாகவே இருக்காங்க. டீ உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல உலகத்திலேயே 3வது இடத்துல டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருக்காங்க. ரப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல உலகத்திலேயே 32வது இடத்துல வந்து இருக்காங்க. பட்டை, அதாவது அந்த ஊரில் அதிகமாக வந்து விளையிறது வந்து பட்டை. பட்டை உற்பத்தி பண்ணுறதுல 3வது இடத்துல, அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டை, பிரியாணி இலை, அதுக்கடுத்து அந்த பிரியாணி அந்த பட்டையோட பூக்கள் மொட்டுக்களும் பயன்படுத்துகிறாங்க. அதையும் கிராம்பு மாதிரி பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 3வது இடத்துல வந்து உலகத்திலேயே 3வது இடத்துல இருக்காங்க. மிளகு உற்பத்தி பண்ணுறதுல எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல உலகத்திலேயே 6வது இடத்துல வந்து இருக்காங்க. அதற்கடுத்து அந்த ஊரில் மொத்த விவசாயிகள் வந்து மொத்தம் வந்து மக்கள் தொகையில் 30% மக்கள் வந்து விவசாயிகளாக இருக்காங்க. விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிறவங்க வந்து 30% மக்கள் வந்து இருக்காங்க. அந்த ஊரில் இருந்து தேக்கு மரம் இப்பையும் எக்ஸ்போர்ட் ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. நேற்று கூட ஒரு பதிவு வந்தது, தேக்கு மரம் எக்ஸ்போர்ட் கண்டெய்னரில் வந்ததுன்னு ஒரு பதிவு வந்தது. அதையும் இணைக்கிறேன் பாருங்கள். அந்த ஊரோட அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா வந்து மொத்தமாகவே சுமார் 30% மட்டும்தான் இருக்குது. மிக மிக குறைவான ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகம், தமிழ்நாட்டை 2 மடங்கு அதிகம். வேணா முன்னாடி இருந்ததை காட்டிலும் பாதிக்கு பாதி குறைஞ்சிருது. 1952க்கும் இப்போ 2024க்கும் அந்த பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பாலை மரத்துக்கும், பாலையை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். பாலை மரத்துக்கும் இந்த நாகா மரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இரண்டுமே மரத்தோட டென்சிட்டி, மரத்தோட அடர்த்தி வந்து இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பாலை என்ற மரம் வந்து தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த நாகா என்ற மரம் இலங்கையில் பரவலாக வந்து பெரும்பாலும் சவுத் சைடு அதிகமாக வந்து இருக்குது. இதுதான் இந்த மரத்தை வேணா, ரெண்டுமே ஒரே மாதிரி அடர்த்தி ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து அங்கே உள்ள விவசாய முறையில் கோகனட் உற்பத்தியும் அதிக அளவு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. பாமாயிலும் அதிகமாக வந்து உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட் வந்து செய்கிறாங்க. இது இருக்கட்டும். அதுக்கடுத்து அங்கே இயற்கை விவசாயம் செய்து நலிவு 2020 திடீரென்று இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு சொல்லி உடனே மாறினதுனால செயற்கை இடுபொருள் எல்லாமே உற்பத்தி, அது செயற்கை இடுபொருள் எதுவுமே பயன்படுத்தாமல் உடனே இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுனால டோட்டலாக வந்து விவசாயிகள் வந்து அப்படியே வந்து விவசாயம் நஷ்டமாயிருச்சு. சுமார் 2020, 2021, 2021 இறுதி வரையிலுமே விவசாயம் வந்து அப்படியே நலிவடைந்து போயிடுச்சு. ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு உடனே சடனாக வந்து மாறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாகவே மாறணும். நம்ம மியான்மரை பற்றி பார்த்துருந்தோம். அங்கே வந்து அதிகமான மேன் பவர், 70% மேன் பவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேணா நவீன இயந்திரம் யூஸ் பண்ணல. வேணா இங்கே சடனாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுனால என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை பக்குவப்படுத்திக்கு மாறுறது மிக நல்லது.